நாம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா மாங்காய் உப்பு மிளகாய் பொடி போட்டு நல்லா கிளற போகிறோங்க பாருங்க. உப்பு வரமிளகாத்தூள் ஆமையா கிளறியாச்சு. இப்போ மாங்காயில தடவை போகிறோம். சாப்பிட்டா தடவி செம்மையா இருக்கும். ஏன் செம்மு? ஆமா. இந்த சமூகத்துக்கு ஆமா பெரிய கிளவி நீ வாயா வேலையை பார்த்துட்டு சமூகத்துக்கு ஃபர்ஸ்ட் பீஸ் சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதில் சாப்பிடுறியா இல்லை இந்த காய்? அது உனக்கு. எது எனக்கு? இது உனக்கு. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கா. எவ்வளவு சூப்பரா இருக்கு மாமி. சாப்பிடு. நீ மிளகா பொடியை மட்டும் சாப்பிடக்கூடாது. மாங்காயோட கடிச்சு சாப்பிடுமா. மாங்காயோட கடிச்சு சாப்பிடு. இந்த அதை வை. இது காய் சாப்பிடு. கடி மாங்காய கடி. இவ்வளவு உப்பா வச்சு சேர்த்து கொடுப்பேன்பா. ஆமா அப்பதான் கொஞ்சோட கொடுக்கணும். உனக்குடா புளிக்குதா புளிக்கலையா? அது காரமே சேர்க்காது. நைட்டு சாப்பிட்டேலையா? சூப்பரா இருந்துச்சுல. சரி இங்க கூட சும்மா சாப்பிடு. போய் குடிச்சிட்டு வா. போய் குடிச்சிட்டா கொண்டுட்டு வா போ. அக்காட போய் தண்ணி வாங்கி குடி ஓடு. அதுலயே நெல்லிக்காயும் போட்டு பாருங்க. பாருங்க பாருங்க பாருங்க. நாம சாப்பிட்டா செம்மையா இருக்கும். ஆனா நம்ம நீங்க சாப்பிடுங்க. எனக்கு நெல்லிக்காய் மட்டும் கொஞ்சம் கொடு. ஏன் மாங்காய் சாப்பிட மாட்டீங்களா? எனக்கு மாங்காய் கூப்பிடு அக்காவை. நீதான் திறப்பையில அப்புறம் என்ன? நெல்லிக்காய் மட்டும் இது பாருங்க மாங்காய். இது என்ன காய்? காசா காய். கல்லாம காயாது கொடுத்துருக்காங்க. இது சாப்பிட்றதுக்கு ஆசையா இருக்கு. பட் ஆனா பல்லு கூசும் அப்படின்றதுனால யோசனையாவும் இருக்கு. சரி நெல்லிக்காய் கூட சாப்பிட்டுலாம். வண்டர்ஃபுல் டேஸ்ட்டுங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி மாங்காய் அதெல்லாம் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இதுல நெல்லிக்காயும் கலந்து சாப்பிட்டீங்கன்னா நிறைய நெல்லிக்காயெல்லாம் நம்ம வந்து சும்மா வாய்க்கிலேயே போட்டு அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருப்போம். இது சின்ன சின்னதாக கட் பண்ணி மிளகாய் பொடி போட்டு உப்பு போட்டு சாப்பிட்டா அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பார்த்தீங்களா நெல்லிக்காங்க. இது வந்து தினமும் நீங்கள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன புதுசாக சொல்ல போகிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்க. ரொம்ப எளிமையான ஒரு வெஜிடேரியன் ஐட்டம். இதெல்லாம் இப்போ யாரும் நம்ம வாங்கி சாப்பிட்றது இல்லை. இப்போலாம் நாங்கள் சிறு வயதுலாம் பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் இது விற்கும். அன்னைக்கு வந்து எங்களுடைய நாக்குக்கு நாங்கள் சின்ன வயசில் இது ரொம்ப ஒரு அமிர்தம் போல் இருந்துச்சு. அதை நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அதை ரவுண்டாக கடிச்சிருவோம். அப்படியே ரவுண்டாக்கிடுவோம் கடிச்சு சாப்பிட்டு இந்த உதடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட்டிஷாக வந்துருங்க. அந்த மாதிரி இருக்கும். சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பாக இருக்குங்க. அந்த இதெல்லாம் இன்றைக்கி காலங்களில் மறந்துருச்சு. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா சாக்கோஸு அது இதுன்னு என்னத்தையும் வாங்கி கொடுக்குறோம் குழந்தைகளுக்கு. இதெல்லாம் வந்து நியூட்ரிஷன் ஐட்டத்தில் இது நான் ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த நெல்லிக்காய் இதில் நிறையா விஷயங்கள் அடங்கியிருக்கு. நிறையா சத்துக்கள் இருக்குது. இது வந்து இதெல்லாம் நம்ம இன்றைக்கி விட்டுட்டோம் நவநாகரிகன்ற பேரில் போய்கிட்டு இருக்கிறோம். நெல்லிக்காயெல்லாம் சாப்பிட்டு தினம் குழந்தைகளுக்கு ரொம்ப இது இந்த மார்க்கெட்லாம் கம்மியான விலைக்கு தாங்க இதெல்லாம் விற்கிறாங்க. இதை வாங்கி கொடுங்க, குழந்தைகளுக்கெல்லாம் வாங்கி கொடுங்க. இது ஒரு நல்ல பழக்கமாகவும் வரும். அதை சாப்பிட்டு பழகணும் குழந்தைகள். பாருங்கள் நெல்லிக்காயெல்லாம் வாங்கி கொடுங்க. சரிங்களா?
சரி, மிக்க நன்றி. ஓகே, நம்ம மிளகாய் தூள் போட்ட மாங்காயை நாமளும் சாப்பிடுவோம். செம்மையா இருக்கு. எனக்கு தான் வச்சு விடுது. எனக்கு எச்சூர்ல கம்மக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீயே தின்னுக்கோ. ம், கட் பண்ணு. சேனல் பேர் சொல்லிடு. நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.